திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம், இது மன்னார்குடி ஒன்றியத்தில் தான் வருது. மன்னார்குடி ஒன்றியம் கருணாவூர் ஊராட்சி, பாமணி உள்ளூர் வட்டம் மேலத்தெரு. இந்த மேலத்தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பங்கள் அப்போதைக்கு இருந்தப்பயே அரசால் வழங்கப்பட்ட இடம் தான். அதெல்லாம் இல்லை, அவங்க மனைப்பட்டா வழங்கினது. அதுக்கெல்லாம் வந்து அவங்க அப்பா காலத்தில் பூர்வீகமாக அவங்க இருந்த இடத்துல அரசு இந்திரா குடியிருப்பு அந்த காலத்திலேயே கட்டி கொடுத்து, அதன் பிறகு வரக்கூடிய காலத்தில் பசுமை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பாரத பிரதமர் திட்டத்தின் கீழே வந்து பிஎம்இ திட்டத்தில் வீடு கட்டி கொடுத்துருந்துருக்குறாங்க. இப்போ அதன் பிறகு அந்த குழந்தைகள் பிறந்து ஒரே வீட்டில் ஒரு 3 பேர் 4 பேர் 4 குடும்பங்கள் வரையும் வாழ்கிற சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு அருகாமையில் உள்ள இந்த இடம், அதாவது தெருவை ஒட்டியாக தான் தெரு, அந்த தெருவை ஒட்டி உள்ள இடம் தான் இது. இதுக்கு கூப்பிட்ட தூரத்துக்கு தான் இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உள்ள மக்கள் ஒரு குடிசை கட்டி எங்களுக்கு பட்டா வழங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அதை தலையிட்டு அது பரிசீலனையில் உள்ளது. இந்த நிலையில் இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சாரதி அவர்களுடைய கணவனார் சரவணன் வந்து இப்போ இங்கே இருக்கிற இந்த இடத்துல, இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து பள்ளிக்கூடம் கட்டணும், வேறு ஏதாவது ஒரு இதுக்கு பயன்பாட்டுக்கு வருவோம், இங்கே உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்களை மட்டும் புறக்கணித்து வர்றாரு, மிரட்டுறாரு. இதை வந்து கடந்த ஆட்சியில் அது போல் அது செய்யலை. இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜெயக்குமார் அவர்களையும் இப்படி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரரையும் இப்படி வந்து ஒரு அவதூறு பரப்பும் வகையில் நமது எம்ஜிஆர், அப்படி அது போல் ஜெயா டிவி, இப்படி ஜெய நியூஸு, இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு பேட்டி கொடுத்து அதை ஒரு தவறுதலாக இந்த பகுதி மக்களை வந்து வஞ்சித்து வருகிறார். அதனால் வந்து இந்த பகுதி மக்களை இப்போ ஏற்கனவே கலைஞர் திட்டத்தில் வந்து பிஎம்ஐ திட்டத்தில் பயனடையாதவங்களுக்கு கலைஞர் திட்டத்தில் வீடு கட்டி கொடுத்து, அவங்களுக்கு மனைப்பட்டா கொடுத்து வீடு கட்டி கொடுக்கறதுக்கு எல்லா இடமும் சர்வே எடுக்கப்பட்டுள்ளது ஊராட்சி மன்ற தலைவர்களால். அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கக்கூடாது, இடம் இல்லைன்னு சொல்லணுங்கிறதுக்காக. எப்பயுமே ஒரு தெரு இருந்துச்சுன்னா அந்த தெருவை ஒட்டி உள்ள இடங்கள்ல எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு, அது ஆதிதிராவிடர் குடியிருப்பு காலனிகள்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கான தேவைகள் இருக்கும். அடுத்தது அவங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு வீடு வழங்கணும், இடம் வழங்கணும், வீடு வழங்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஓரத்தில் உள்ளவங்க வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா, மீதம் இருந்துச்சுன்னா அதில் விளையாட்டு மைதானங்கள் கட்டுறது, இது போல் திட்டங்களை வந்து பயன்படுத்துறதெல்லாம் பிறகு தான் வரும். அது போதுமான இடம் இருந்தால் தான். இதற்கே பத்தலை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கனைக்கு ஒவ்வொரு கொட்டா போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்குது. ஒன்றும் அதிகமாக எடுக்கலை. கவர்மெண்ட் 7.5 குழி கொடுக்குதுங்கிறாங்க, அதை விட கம்மியாக தான் அவங்க கொட்டா போட்டிருக்காங்க. ஒரு சந்து தான் இருக்குது, ஒரு சந்து இருக்கிற அளவுக்கு தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.5 குழியில் ஒரு 3 குழி 4 குழிக்குள்ளே தான் போட்டிருக்காங்க. இதுவே இடம் பத்தாத நிலையில் இருக்கும்போது இந்த அரசு அதிகாரிகள் இந்த அவதூறு பரப்புற இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த சரவணனுங்கிறவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது சம்பந்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இங்கே இந்த பகுதியின் ஒன்றிய செயலாளர் அவர்கள் கூறியதன் அடிப்படையில் இங்கே வந்து விசாரித்தோம். நேரடியாக மக்கள்கிட்ட நம்ம கள ஆய்வு பண்ணத்தில் இந்த பகுதி மக்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க, இடமே இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் வீடு எல்லாருக்குமே கிடைக்கல. இப்போ கலைஞர் வீட்டில் வந்து குடிசை இல்லா ஒரு மாநிலமாக உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பகுதி மக்களுக்கு இடம் கிடைக்காது. அந்த இடம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்தையும் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய கணவர் சரவணன் அவர்கள் வந்து அபகரிக்க நினைக்கிறாரு. வேறு எதுக்காவது பயன்படுத்த நினைக்கிறாரோ ஒழிய இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. கிராம சபா கூட்டம் இந்த பகுதி மக்கள்கிட்ட சொல்றது இல்லை. இந்த சமீபத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தையும் யாருக்கும் தகவல் சொல்றது இல்லை. இந்த வார்டு மெம்பரு அந்த மெம்பரும் வந்து அந்த இதுக்கு தகவல் சொல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ வரும் காலகட்டத்தில் நாளைக்கு எல்லாருமே போய் மீண்டும் ஒரு முறை வட்டாட்சியர் அவர்கள்ட்ட, தாசில்தார்கிட்ட எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு மனு கொடுத்துருங்க. நாளைக்கு வந்து மனு கொடுத்துருங்க. முதல்ல தாசில்தார்கிட்ட ஒரு மனுவையும் ஆடியோட்ட ஒரு மனுவையும் கொடுத்துருங்க.
கலெக்டருக்கு அதுக்கப்புறம் திங்கட்கிழமை வாக்கில் கொண்டுட்டு போய் கொடுக்கலாம். நாளைக்கு முதல்ல இங்கே கொடுத்துருங்க. சரி சரி. இங்கே கொடுத்ததுக்கு பிறகு அதன் பிறகு அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இது தாசில்தாரே வந்து பார்த்து செய்யலாம். ஆடியோ மேடம் பக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால கோட்டாட்சியர்கிட்டையும் வட்டாட்சியர்கிட்டையும் அதை கொடுங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த இடம் சம்மந்தமாக இதை வந்து அப்புறப்படுத்த வேறு யாராவது ஒரு முயற்சி பண்ணாங்க, இல்லை சாதி ரீதியாகவோ ஏதோ ஒடுக்க பார்க்குறாங்க, அப்படி ஒரு நிலை ஏற்பட்டாக்கா அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் முழுசாக வந்து நின்று இங்கே போராட்ட களத்தை முன்னெடுக்கும். அதற்கு வந்து இடம் கொடுக்காமல் இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்களும் கோட்டாட்சியர் அவர்களும் அதை முன்னின்று இதை முயற்சி எடுத்து இந்த பகுதி மக்களுக்கு மனைப்பட்டா வழங்கி வீடுகளை கட்டுக் கொடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகே, அவ்வளோ தானே. இதுக்கு இங்கிட்டு இந்த காட்டாமல்